அண்ணன் தங்கை உறவு முறையிலிருந்து ஒருவரை ஒருவர் காதலித்து வந்த இருவரின் உயிரும் பரிதாபமாக பறிபோயிருக்கிறது. இதன் முழு பின்னணியையும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு கண்ணாப்பட்டியைச் சேர்ந்தவர்தான் இந்த கபிலன். 22 வயதான இவர் சென்னை துறைமுகத்தில் கண்டெய்னர் லாரி டிரைவராக பணியாற்றி வந்த நிலையில் தன் உறவினர் மகளான 17 வயது சிறுமியை காதலித்து வந்திருக்கிறார். இதை அறிந்த இருவரது வீட்டாரும் கபிலனை அழைத்து உனக்கு அப்பெண் தங்கை முறை வேண்டும் என கூறி காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் காதலை கைவிட மறுத்த கபிலன் இரு வீட்டாருக்கும் தெரியாமல் சிறுமியுடனான காதலை ரகசியமாக வளர்த்த நிலையில் தொடர்ந்து அவருடன் ஜோடியாக ஊர் சுற்றி வந்திருக்கிறார். இதில் சிறுமியை வெளியூருக்கு அழைத்துச் சென்று அங்குள்ள ஒரு கோவிலில் மாலை மாற்றி திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதி சிறுமியின் வீட்டிற்கு சென்ற கபிலன் இனிமேல் நாம் பயந்து பயந்து வாழ வேண்டாம், வா வெளியூர் சென்று விடலாம் என அழைத்ததாக சொல்லப்படுகிறது. சிறுமியின் தந்தை இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த நிலையில் தன் உறவினர்கள் மூவருடன் சேர்ந்து அவர் கபிலனை ஓட ஓட விரட்டி அரிவாளால் வெட்டி கொன்றது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து ஜெயமங்கலத்தில் உள்ள பாட்டி வீட்டிற்கு சிறுமியை அனுப்பி வைத்து கொலையாளிகள் தப்பியோடிய நிலையில் காதலன் கொலை செய்யப்பட்டதை அறிந்து மன உளைச்சலில் இருந்த சிறுமி அங்கு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இருவரின் மரணமும் அதன் பின்னணியும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தலைமறைவாக இருந்த சிறுமியின் தந்தை உட்பட 3 போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கும் நிலையில் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.